இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் IP69 ரேட்டிங், ஃபுல் பாடிக்கு 360 டிகிரியில் ஆர்மர் ப்ரொடெக்ஷன், டிஸ்பிளேக்கு கார்னிங் ஒரு விக்டஸ் 2 அப்படின்னு பயங்கரமான ப்ரொடெக்ஷனோட 30,000 ரூபாய்க்கு OPPO F27 Pro Plus லான்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய பேர் பார்த்தீங்களா? அவுட்டரில் ப்ரொடெக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கு. உள்ள என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா இப்படிதான் இருக்கு. அப்புறம் இருட்டாக இருக்கிற இந்த பட்டனுக்கு சுவிட்சை போட்டு வெளிச்சத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட்னு பார்த்தீங்கன்னா 177 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் 7.9 mm தான் இருக்குது. நல்ல ஸ்லிம்மான மொபைல், கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா காம்பாக்டாக இருக்குது. ரியல் அதில் லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. 2 கலர் வேரியண்ட்டில் வருது. ஒன்று டஸ்ட் பிங்க் நம்மகிட்ட இருக்கிறது, இன்னொரு கலர் மிட் நைட் நேவி. 2 வேரியண்ட் வருதுங்க. 8128, 8256 2 வேரியண்ட், அவ்வளோதான். அதான் பாடிக்கு உங்களுக்கு IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வாட்டரை வந்து நல்லா ப்ரெஷர் அடிச்சிங்கனாலோ, ஹீட் வாட்டர் பட்டுட்டாலோ, இல்லை ஸ்டீம் வாஷ் பண்ணிங்கனாலோ உங்களுக்கு மொபைல் எந்த இதுவும் ஆகாது. ஃபுல் பாடிக்கு 360 டிகிரியில் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் போட்டு உடச்சி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்பி எங்கேயும் போட்டுறாதீங்க. ஷார்ப்பான எந்த ஏரியாவில் டிஸ்பிளே விழுந்தாலும் கண்டிப்பாக உடஞ்சிரும். இந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜே தவிர சூதானமாக வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது. டாப்பு, பாட்டம், ரியரில் கேமரா மாடியூல்ட்டு 3 இடத்துல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு, எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆனால் இங்கே கனெக்டிவிட்டின்னு வர்றப்ப 7 5G பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்துக்கு 5.3 இருக்கு, Wi-Fi 6 இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனால் NFC கிடையாது. 30,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த ஸ்பெக் தான் கனெக்டிவிட்டிக்கு கிடைக்கும். வழக்கம் போல ரைட் சைடில் வால்யூம் பிரேக்கர்ஸ், பவர் பட்டன்ஸ், பாட்டம்ல டூயல் 5G நானோ சிம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் USB 2.0 சப்போர்ட்டோட வருது. LPDDR 4X ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு UFS 3.1 கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அப்புறம் வழக்கம் போல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக்லாம் இருக்கு. அது ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஒரு கட்சி, எந்த பிரச்சனையும் இல்லை. டிஸ்பிளே பார்க்குறப்ப 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அப்புறம் இதில் 100% DCI-P3 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பிரைட்னஸ் வர்றப்ப 950 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேங்க அப்பா, 15,000 to 20,000 ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ 1500 நிட்ஸ் பக்கமாக தாராளமாக கொடுக்குறாங்க. 950 நிட்ஸ் என்ன அர்த்தத்தில் ஒரு 30,000 ஃபோனில் கொடுத்தாங்கன்னு தெரியல. HDRல வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், பட் பார்க்க முடியாது. தேஞ்ச சிடியை போட்டு படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டக் ஆகி ப்ளே ஆகும். டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்குது. பிரைட்னஸ் பத்தலை. ஸோ டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தான ஸ்பெக்ஸோடு இருக்கா அப்படின்னா கார்னிங் ஒரு விக்டஸ் 2 தவிர மற்ற எதுவும் எனக்கு தெரியல. மீடியா கன்சம்ஷனுக்காக இந்த ஃபோன் வாங்குறீங்கன்னா ஆடியோ நல்லா இருக்கணுமா இல்லையா? அந்த ஆடியோவுக்கு டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படின்னு நினச்சிடாதீங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஸ்பீக்கரு, அவங்க குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. 30,000 ரூபாய்க்கு சிங்கிள் ஸ்பீக்கர், அதுவும் கேம் விளையாடுறப்போலாம் இப்படி பிடிச்சோம்னா கப்புன்னு அடைச்சி பிடிச்சிக்குது. என்னடா சத்தத்தை காணான்னு பார்த்தோம்னா வெளில வச்சு அடைச்சி பிடிச்சிருக்கோம். ஸோ மீடியா கன்சம்ஷனுக்காக இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தே இல்லை. வாய்ஸ் வர்றப்ப Android 14 மேலே கலர் OS 14 கொடுத்துருக்காங்க. UI யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு, நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மல் யூசேஜில் எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. அனிமேஷன்ஸ் நீட்டாக தான் இருந்துச்சு. ஆப் ஓப்பனிங் ஸ்பீடு எல்லாமே சரி, எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ளோட்டர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. அப்புறம் கலர் OSோட ரெகுலரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு 30,000 ரூபா பட்ஜெட்டில் 5 லட்சம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வர்ற அளவுக்கான ஒரு பெரிய ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Dimensity 7050. ஆடா பாதிகளா, 15,000 to 20,000 ரேஞ்சில் கொடுக்குற ஒரு ப்ராசஸர் 30,000 கொண்டு வந்து இந்த ப்ராசஸரை என்னன்னு கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு சுத்தமா புரியல. கேம் விளையாடுறீங்களா, விளையாடுங்க. ஃப்ரேம் டிராப் ஆகும், லேக் ஆகும். அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. நார்மல் யூசேஜுக்கு இது ஓகேவே தவிர 30,000 ரூபா பட்ஜெட்டை ஜஸ்டிஃபை இது பண்ணவே இல்லை. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67 வாட்ஸ்க்கான சூப்பர் ஊக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸோடய வந்துருக்கு. நல்ல விஷயம். ஏப்பா ராசா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 80 வாட்ஸ் வந்து 125 வாட்ஸ் வரைக்கும் அசால்ட் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம். ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். பேட்டரி வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா 7 to 8 hours வர மாதிரி தான் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ப்ரைஸ்க்கு ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. அடுத்து இந்த ஓப்போவோட F சீரிஸ் எதுக்கு வாங்குவீங்க? அந்த கேமராங்கிற விஷயத்துக்காக தானே வாங்குவீங்க. இங்கே கொடுத்துருக்காங்க 64 MPக்கான மெயின் கேமரா, OIA சப்போர்ட்டு இல்லை. அப்புறம் ஒரு 2 MPக்கு டெப்த் சென்சார், அவ்வளோதான். பார்க்குறதுக்கு 4 ஓட்டம் இருக்கிற மாதிரி தான் தெரியும், அவ்வளோதான் இருக்குது. அல்ட்ரா வைட் கிடையாது, மேக்ரோ கிடையாது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுத்துட்டிங்கன்னா டீசெண்டான பிக் எடுத்துக்கலாம். போர் ரைடு ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ஹெச் டிடெக்ஷன் அங்கங்கே கொஞ்சம் அடி வாங்கினாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. லோ லைட்டுன்னு போயிட்டிங்கன்னா OIS இல்லாதனால டீட்டெயில்டான பிக் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் உலகத்தரம் வாய்ந்த 8 MPக்கான செல்ஃபி கேமரா 30,000 ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 16 MPயாவது கொடுக்குறது இல்லையா? அதோட டீட்டெயில்ஸ் பரவாயில்ல, டீசெண்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது அவுட்புட்டு. ஓரளவுக்கு ஷார்ப்பான இமேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. பட் இந்த பட்ஜெட்டை ஜஸ்டிஃபை பண்ணுதா? இல்லை. வீடியோ ரெக்கார்டிங் வர்றப்ப ரியலில் 4Kல 30 FPS எடுத்துக்கலாம். OIS சப்போர்ட் இல்லை. அல்ட்ரா ஸ்டெடிமர் கொடுத்துருக்காங்க. 1080 60 FPSல லிமிட் பண்ணிடும். எப்படி நீங்கள் 30,000 காசிங் கொடுத்துட்டு 1080 60 FPSல தான் ஃபுட்டேஜ் வந்து ஸ்டேபிளாக எடுத்துக்க முடியும். இது 4K 30 FPS எடுத்த வீடியோ. இதோட
டைனமிக் ரேஞ்ச், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அல்ட்ரா ஸ்டடி மோடில் 1080ல் 60 fps எடுத்தது. இதோட டைனமிக் ரேஞ்ச், இமேஜ் குவாலிட்டி, ஸ்டெபிலிட்டி பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. இது ஃப்ரண்ட்டில் 1080ல் 30 fps எடுத்த வீடியோ. இதோட ஸ்டெபிலிட்டி, இமேஜ் குவாலிட்டி, டைனமிக் ரேஞ்ச் பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஃபோனு 30,000 ரூபாய்க்கு ஒர்த்தே இல்லை இல்லை இல்லை.